வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பேச போறோம்னா இந்த வாரத்துல எந்த சில காயின்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், அதை பத்தி பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோகரன்சி பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து பேக் டெக் தமிழ் நோராம கிளிக் பேட் பண்ணி கேப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாரத்துல எந்த சில காயின்ஸ் வந்து வாங்கலாம் சின்ன ப்ராஃபிட் அதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் போன வாரம் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி காயின்ஸோடது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் காயின் வந்து சொல்றேன். ஸோ எதுன்னு கேட்டீங்கன்னா OSS நெட்வொர்க், அதாவது ரோஸ். ஸோ ரோஸ் பாத்தீங்கன்னா நான் $0.1639 கிட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30% லாஸ்ட் டைம் அந்த மந்த்லி வீடியோஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சொன்னேன். ரோஸ் இந்த மாதிரி இந்த மந்த்ல வந்து வாங்கக்கூடிய காயின்ஸ்ல ஸோ சின்ன ப்ராஃபிட் தான் சொல்லியிருந்தேன். பட் அது பாத்தீங்கன்னா 30% ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரம் தட் வீடியோ. ஸோ ரோஸ் எதுக்காக ப்ரோ அந்த வீடியோல மென்ஷன் பண்றீங்க, இந்த வீடியோல மென்ஷன் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களோட ஒரு ரோட் மேப் வந்து வந்தது இல்லையா? ஸோ அந்த ரோட் மேப்ல டைவ் இன் வந்து பண்ண போறாங்க. ஸோ டைவ் அடிக்க போறாங்க இல்ல. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த ரோட் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அந்த CEO ஆகட்டும், அப்புறமா சில பேர் வந்து அந்த ஒரு AMA செஷன்ல வந்து நடக்க போகுது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன வந்து வர போகுது அதை பத்தி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரோஸ் இந்த அளவுக்கு வந்து பம்ப் ஆகியிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி இருக்கணும், பட் சின்ன பம்ப் தான். பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணதால இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பம்ப் ஆயிடுச்சு. இன்னும் கூட அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து திரும்பி பம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வேணும்னா DCL RC பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவலான்சி, அதாவது அவாக்ஸ். ஸோ அவாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்லலாம் 43,000, அதாவது 43.51 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 43.51. ஸோ அவாக்ஸ் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவாக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு டுராங்கோ அப்கிரேட் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த அப்கிரேட் பாத்தீங்கன்னா 6th March, அதாவது நாளைக்கு வந்து நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாராபோலிக் இல்ல ஒரு ஹையர் ஹையர்ஸ் ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா திரும்பி வந்து ஒரு புஷ் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அபவ் 45 அதாவது $45 மேல. ஸோ வேணும்னா DCL RC பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது கூட பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த மந்த்லி காயின்ல சொல்லியிருக்கேன். ஸோ அது பாத்தீங்கன்னா லூப்ரிங். ஸோ LRC பாத்தீங்கன்னா நான் $0.338 கிட்ட இருக்கு. ஸோ LRC எதுக்காக ஏற்கனவே நான் வந்து வீடியோல நீ வந்து பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துக்கங்க. மந்த்லி காயின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபேண்டோரா வெர்ஷன் வந்து ஒரு கேமிங் எத்தீரியம் மோர் எத்தீரியம் கேமிங் ஆன் LRC லூப்ரிங் வந்து போட்டிருக்கா இல்லையா? ஸோ இன்னொரு கேம் தான் இது, எத்தீரியம் பேஸ் கேம் ஆன் லூப்ரிங். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. நீங்க சின்ன ப்ராஃபிட் வேணும்னா திரும்பி பார்த்தீங்கன்னா DCL RC பண்ணி சின்ன ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் கேபிட்டல், அதாவது RDNT பார்த்தீங்கன்னா நான் $0.3639 கிட்ட இருக்குன்னு சொன்னா, அதாவது $3669. ஸோ RDNT பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது RDNT-யோட ஒரு V3 ஃபீச்சர் வந்து வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மார்ச் வந்து வரப்போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு வீடியோ, அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி கிரிப்டோ பிகினர் சீரிஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்ஸ் வச்சு, பட் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஈவெண்ட் வந்து ஒரு காயின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மெயின் நெட், அதாவது பிளாக் செயின் லான்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபோர்க்கு, அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட். கூடவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் லான்ச்சு, ப்ராடக்ட் லான்ச்சு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்க, இல்லை அப்கிரேட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காயின் வந்து ஃபண்டமெண்டலில் தான் எடுக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த V3 ஒரு ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்க போகுது, ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச்னு சொல்லலாம், இல்லை அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வேணும்னா RDNT-யை DCL RC பண்ணி வாங்கி சின்ன ப்ராஃபிட் எக்ஸிட் ஆகலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மள இந்த சில காயின்ஸ் ஃபார் திஸ் வீக்னு சொல்லலாம், சின்ன ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் எதுக்காக சஜஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் பேஸ்ட் ஆன் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஈவெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து காயின் இருக்கோ அதான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் பண்ணியே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் $65,000. ஸோ ஃபைனலி பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக் வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு $4,000 அது பார்த்தீங்கன்னா அசால்ட் $4,000 அடிக்கிறது பார்த்து அது போகுமா, அதுதான் வந்து இந்த வீடியோல பேச போறோம். அதாவது இப்போ வந்து பேச போறோம் சொன்னா ஸோ $65,500, அது $500 கிட்ட நான் வந்து வீடியோ சமயத்துல இருக்கு. ஸோ பிட்காயின் 4 ஹவர்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேற்று இந்த புலிஷ் பேனட்ல வந்து பிட்காயின் வந்து இருந்தது. ஸோ அது பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு புலிஷ் பேனோட டார்கெட் எங்க சொல்லியிருந்தேன் 71,000. பட் அது போகுமா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹைக் பிரேக் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ 64,300 மேல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கன்சாலிடேஷனோ இல்லை கொஞ்சம் ஆட்டோ காட்டலாம். நான் வந்து 66,000 கிட்ட போயிட்டு ஒரு
இந்த மாதிரி புல்லிஷ் பேண்டன்ட் வந்து ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு எல்லாரையும் ட்ராப் பண்ண வச்சுட்டு கீழே இழுத்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது கூட ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இண்டிகேட்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் மதிக்கிற மாதிரி தெரியல. ஸோ எப்படி இதில் பார்த்தீங்கன்னா படிக்காதவன்ல விவேக் வந்து சொல்வார் இல்லையா. ஸோ அந்த வதி ஆயிடுச்சு பிட்காயினோட இண்டிகேட்டர்ஸ், அதாவது டோட்டல் கிரிப்டோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடிஎஃப்னால இண்டிகேட்டர்ஸோட மரியாதையே போச்சு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்டாக டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே அது லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ இடிஎஃப்னால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதையே போச்சு. பட் மூவிங் ஆவரேஜஸ் மோஸ்ட் ஆக்ட் ஆகலாம். அது மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வச்சுக்காங்க. ஸோ அது மோஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் 120 MA நல்லா வந்து சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டேல பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்புறமா ஒரு பெரிய புலிஷான கேண்டல் இப்போ தெரிய வருது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஹைலி புலிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் ஆல் டைம் ஹை. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே இல்லை பிட்காயினுக்கு. ஸோ ஆல் டைம் ஹை தான் வீக்லியில் ரெசிஸ்டன்ஸாக வைக்க முடியும். ஸோ இல்லைங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே அதுதான். அது வந்து போகுதா இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அங்கே மேலே அதுக்குன்னா மேலே வந்து ஓடிக்குதா, அது வந்து இந்த வாரத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு பெரிய கிரீன் கேண்டல் தெரிய வருது அந்த டெய்லியில். ஸோ அப்ரோச்சிங் த ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம் டாமினன்ஸு. ஸோ டாமினன்ஸ் பம்ப் ஆகி பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் சரியா அடி வாங்கும். பட் ரெண்டுமே டம்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டம்ப் ஆகும். இல்லைங்களா. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் ப்ராஃபிட்ஸ் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த சார்ட் ஃபேமிலி லிமிட்டடான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் கொஞ்சம் ஒரு ஹைலி ஒரு வாலட்டைலோ இல்லை ஹைலி அன்சர்டன் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ட்டை போட்டு அது வந்து வேற மாதிரி பிளே அவுட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கும் நிறைய லாஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அது எனக்கு வேண்டாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்தெந்த சிக்னல்ஸ் எந்தெந்த சார்ட்ஸ் கன்ஃபார்ம் வந்து இருக்கோ அதான் மோஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ போடலை. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புலிஷ். இந்த மாதிரி ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முதல் தடவையாக பார்த்துட்டு இருக்கேன். 800, 900, 700 இருக்கு. போன தடவை பிட்காயின் வந்து போச்சு இல்லையா. ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 400, 300 தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் அவுட் ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ETF ஹைப்னால ஃபண்டிங் ரேட்ஸ் அப்படியே ஏறி போயிட்டே இருக்கு. அச்சு துவம்சம் வந்து போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் மோஸ்ட்டாக ஃப்ளஷ் டவுன் கூல் டவுன் ஆகணும், நியூட்ரல் கிட்ட வந்து வரணும். ஸோ நியூட்ரல் ஆகணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் லாங் அண்ட் ஷார்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங்கோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா லாங்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பெருசில் இருக்குது, ஹையில் இருக்குது. லாங்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா லாங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக பீப்புள் வந்து கொஞ்சம் ஃபியரில் வருவாங்க, கொஞ்சம் பயம் வரும் மார்க்கெட்டில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் நியூட்ரல், அதுதான் ஃப்ளஷ் அவுட்னு சொன்னோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது பிட்காயின் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் 2021 ஆல் டைம் ஹையில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான வந்து டம்ப் ஆனது பிட்காயின். ஸோ அதுதான் அந்த ஃபைனல் பீக் ஆஃப் த புல் சைக்கிள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிட்காயினோட ப்ரைஸ் கிட்டே இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஹை, பிட்காயினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை வந்துருச்சு. எப்படி வந்து போக போகுது அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வேல்ஸ் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. பட் ரீட்டைல்ஸே அந்த ஹைப் இருக்கு, அப்புறம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இன்னும் ரீட்டைலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ கூகுள் ஆகட்டும், அப்புறமா சர்ச் இன்ஜின் தான் சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த சர்ச் இன்ஜின் கூகுளில் முக்கியமாக பார்க்கும்போது கூகுள் ட்ரெண்ட்ஸில் போன தடவை 2021 புல் ரன் வந்து பிட்காயின் போச்சு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டலை மக்கள், அதுதான் தெரிய வருது. ஸோ பிட்காயினோட ஹைட் ஆல் டைம் ஹை வந்து அடிச்சிருந்தாலுமே இல்லை அடிக்க போனாலுமே இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு டைமில் எவ்வளோ இருக்குது இன்ட்ரெஸ்ட் பீப்புள்து, இப்போ இருக்குது இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பியூர்லி பேஸ்ட் ஆன் வேல்ஸ் பிளே இல்லை இந்த ETF தான் வந்து வந்திருக்குன்னு தெரிய வருது இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டியோட ஹீட் மேப் வந்து பார்க்கும்போது அதாவது 24 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6400 பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. 3 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6400 அப்புறமா 63600 அப்புறமா 62800 வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸில் வந்து 61400 பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. இந்த ஃபைனல் லிக்விடிட்டி 1 மந்த்தில் பார்க்கும்போது 50,000 கிட்ட வந்து இருக்குது. ஸோ 50,000 வந்து இப்போவே வந்து போயிடுமா அது வந்து கேட்கும்போது
எனக்கு வந்து தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பியூர்லி இப்போ பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து லிக்விடேஷனோ இல்ல இண்டிகேட்டர்ஸ் அதை பார்த்து வந்து போகல. பியூர்லி போயிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, இடிஎஃபோட சார்ட்ஸ் பொறுத்து தான். ஸோ ஐபிட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் இடிஎஃப்னு சொல்லலாம். ஸோ ஹை இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இடிஎஃப்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா, புலிஷ் பண்ண பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ மேலே ஏற்றுவாங்க. ஸோ பியூர்லி இப்போ பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து இந்த இடிஎஃபோட சார்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இடிஎஃப்ல டம்ப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயினில் வந்து டம்ப் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1:1 பேக். ஸோ அது செல் ஆச்சுன்னா இங்கேயும் செல் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோ பிடிக்கிற சொல்லி தான் இந்த முக்கியமான சில காயின்ஸ் ஃபார் திஸ் வீக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் அவங்க பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நாங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.